நாளைக்கு எவ்வளவு டீ ஓடுங்க? சும்மா கெஸ்ஸிங்க சொல்லுங்க. இங்க என்னடா ஒரு நாளைக்கு 1000 பேரு கூடவே வருவாங்க. 1500 டீ அடிப்பாரு. 1500 வரும். 1500. 10 ரூபா 15000 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமா டீ வடை போடுறாரு, பஜ்ஜி போடுறாரு, எல்லாம் கலையா போயிருது. ஆமா 100 வச்சுக்கோ. 100ல ஒரு 10 போனா கூட எத்தனை வருது பாரு. 4 வெரைட்டினா 400 4000 5000 ரூபா வருது. அதுல இருந்து 5000 வருது. 20,000 இதுல இருந்து மட்டுமே. 20000. அப்புறம் வீடு சிகரெட் வாங்குறது, தம்ம எவன் டீ மூலமா குடிச்சிட்டு போறாங்க, சிகரெட் அடிச்சு நாசமா தானே போறாங்க. ஆமா. அப்ப அது ஒரு கணக்குல ஒரு கொஞ்சம் காசு சேர்ந்து. அப்புறம் அந்த கடை சுத்தி நான் நாய் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கேன். அந்த நாய்க்குன்னு பெட்ல ஒரு சந்துருவாங்க டாக்டர். அது வீட்டு பேர்ல நாய் இருக்கேன், அதெல்லாம் சோறு கூட போட்டுருக்க மாட்டான். இங்க வந்து எல்லாரும் பாக்குறாங்கன்னா பிஸ்கட் வந்து போடுறது கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க வாங்குற பிஸ்கட் அந்த காசுகள் இதெல்லாம் வந்து ஒரு செலவா போடுது. 35 + 2 37 போகுது. சிகரெட் எல்லாம் வாங்கினோம்னா அது ஒரு 40,000 ரூபா மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு வருது. கூலி ஒரு 2000 3000 கழிச்சா கூட பால் செலவுல ஒரு 5000 ரூபா ஒதுக்கினா கூட 35,000 ரூபா நிக்கும். 35,000. 35,000 × 30 போடு. அவ்வளவு மேக்ஸ்ல வராதே, கால்குலேட்டர்ல போட்டு தொலை. 10,50,000 ரூபா வருது. அதனாலதான் நீ டீயை குடிச்சு நாசமா போயிட்டு இருக்க. டீ கடை போட்டு அந்த அடுத்த பிரான்ச் போயிட்டு இருக்க. இதுதான் விஷயமே. நம்ம ஒண்ணு டீ கடையை போடுறோம். நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோம். டேய் டீக்கு காசு கொடுத்துட்டு வாங்க. நீ கொடுத்துட்டு வா. மாப்ள என்ன மாப்ள சொல்றது? மாப்ள